ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 451. இதில் மீண்டு வந்த மாண்டவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கைகய குலத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசன் ஒரு நாள் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். அங்கு மான் என நினைத்து மான் தோலை அணிந்து இருந்த முனிவர் மீது அம்பை எய்துவிட்டான். அருகில் சென்ற இளவரசன் தவறு நடந்து விட்டதை நினைத்து மிக மிக அதிர்ச்சியும் துக்கமும் அடைந்தான். நகருக்கு வந்து கைகய பெரியோர்களிடம் கண்ணீருடன் நடந்ததை கூறினான். இறந்த உடலை போய் அனைவரும் பார்த்தார்கள். அவர்கள் மனது அளவற்ற துன்பத்தை அடைந்தது. அந்த முனிவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான காஷ்யப முனிவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதை அறிந்து அங்கு சென்றார்கள். மகா முனிவர் அவர்களை வரவேற்றபோது கைகேயர்கள், சுவாமி, தங்கள் வரவேற்புக்கு தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிட்டோம் என கூறி துக்கமுடன் தலைகுனிந்து நின்றார்கள். கைகேய தலைவரிடம் முனிவர் கொல்லப்பட்ட விதத்தை மகா முனிவர் கேட்டு அறிந்தார். முனிவர் இறந்து கிடந்த இடத்திற்கு அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். அங்கு முனிவரின் உடல் இல்லாதது கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார்கள். மீண்டும் முனிவர் இல்லத்திற்கு வந்துவிட்டார். இப்பொழுது அங்கு இறந்த முனிவர் உயிருடன் இருப்பது கண்டு வியப்பு அடைந்தார்கள். ஓ அரசர்களே, உங்களில் ஒருவரால் கொல்லப்பட்ட இந்த முனிவர் எனது மகன்தான். இவர் கடுத்தவங்கள் புரிகின்றார் என முனிவர் கூறினார். மிகுந்த ஆச்சரியத்துடன் கைகேயர்கள், சுவாமி, இது மிக மிக விந்தையாக இருக்கின்றது. இறந்தவர் எப்படி மீண்டு வந்தார்? தவத்தின் பலனா என வினவினார்கள். அப்போது அவர்களை பார்த்து முனிவர் கூறினார், எங்கள் மீது மரணம் அதன் ஆற்றலை காட்ட முடியாது. அதனை தெளிவாக கூறுகின்றேன். நாங்கள் எங்கள் தர்ம நியாயங்களை உறுதியாக கடைப்பிடிக்கின்றோம். அந்தணரை போற்றுகின்றோம். விருந்தினருக்கு உணவு படைத்த பின்பே நாங்கள் உண்கின்றோம். எனவே மரணம் பற்றிய பயம் எங்களுக்கு கிடையாது. புண்ணிய இடங்களில் வாழ்ந்து அமைதி, தானம், ஈகை, பரிவு, பக்தி ஆகியவை கொண்டு நடக்கின்றோம். அரசர்களே, கர்வத்தையும் ஆடம்பரத்தையும் விட்டுவிடுங்கள். இனி நான் கூறியபடி நடந்து கொள்ளுங்கள் என முனிவர் கூறினார். தங்கள் மேன்மையான போதனைகளை நாங்கள் தவறாமல் பின்பற்றுவோம் என கூறி வணங்கி மகிழ்ச்சியுடன் கைகேயர்கள் தங்களது நாட்டை அடைந்து விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.